மகா வந்து சூர்யா கிட்ட வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி தாத்தாக்கு உடம்பு சரியில்லை, அதனால தான் நான் கிளம்பாமல் இருக்கேன். ஆனால் நான் கிளம்பிடுவேன், இன்றைக்கி இல்லைனா கூட நாளைக்கு நான் கிளம்பிடுறேன், இன்றைக்கி தாத்தா இப்படி இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்டு சூர்யா வந்து வேணும்னு சொல்கிறா அப்படின்ற மாதிரி வந்து மகா கிட்ட பேசிட்டு போகிறாரு. அடுத்து வந்து தாத்தா வந்து ஹெல்த் கண்டிஷன் பற்றி பேசுகிறாங்க. இந்த மாதிரி தாத்தா வந்து 3 மாதத்தில் வந்து இறந்து போயிடுவார், அவருக்கு இதுக்கப்புறம் வந்து இருக்க மாட்டார் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே சூர்யாவுக்கு ஒன்றுமே புரியல. அப்போ தாத்தா அவ்வளோதான் நான் 3 மாதத்தில் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காரு. இந்த சூழ்நிலை தாத்தா வந்து சூர்யா கிட்ட வந்து கூப்பிட்டு பேசுகிறாரு. இந்த மாதிரி மகா கூட நீ சேர்ந்து வாழணும்ப்பா, அதுதான் என்னோட கடைசி ஆசை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதை கேட்ட சூர்யா வந்து அதிர்ச்சி அடைகிறாரு. உடனே யோசிச்சுட்டு இதை எனக்கு சத்தியம் பண்ணுவியாப்பா இந்த தாத்தாக்கா அப்படின்னு சத்தியம் பண்ணி கொடுக்குறாரு. அப்போ யோசிக்கிறாரு, தாத்தா என்னை மன்னிச்சிடுங்க, நான் வந்து உங்களுக்கு வந்து பொய் சத்தியம் தான் பண்ணி கொடுக்குறேன், வேறு வழி இல்லாமல் தான் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிட்டு சத்தியம் பண்ணி கொடுக்குறாரு. இங்கே வந்து தாத்தாவும் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கார். அடுத்து வந்து சூர்யா என்ன பண்ணுறாரு யோசிக்கிறாரு, இந்த 3 மாதம் வந்து தாத்தாவை ரொம்ப சந்தோஷமாக வச்சுக்கணும், அதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா மகா வந்து நம்ம சந்தோஷமாக வச்சுக்கினா தான் தாத்தா சந்தோஷமாக இருப்பார். யோசிச்சுட்டு சூர்யா வந்து ஒரு முடிவுக்கு வராரு. உடனே சூர்யா என்ன பண்ணுறாரு, மகா கிட்ட போய் பேசுகிறாரு. இந்த மாதிரி 3 மாதம் எனக்கு டைம் கொடு மகா, இந்த 3 மாதத்தில் என் மனசு கண்டிப்பாக மாறிடும், அப்போது நீங்கள் என்னை 3 மாதத்தில் பொண்டாட்டியை ஏற்றுப்பீங்கன்னு சொல்கிறீங்களா அப்படின்னோடனே உடனே வந்து இங்கே பாரு என் மனசு கண்டிப்பாக மாறிடும், அந்த நிலைமைக்கும் நான் வரலாம் இல்லையா, அதனால் 3 மாதத்துக்கு மட்டும் எதுக்காக இந்த 3 மாதம் கேட்குறீங்க, எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னோடனே இங்கே பாரு 3 மாதத்து தான் நான் கேட்குறேன், ரொம்ப கூட கேட்கல, இவ்வளோ நாள் மாறாத மனசு 3 மாதத்தில் எப்படி மாறும்னு நினைக்கிறீங்க அப்படின்னோடனே அதை நான் கண்டிப்பாக புரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, சூர்யா வந்து கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாரு கீழே. அப்போ வந்து என் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லை இப்போ பாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடி சொல்கிறாரு. இப்போ எல்லோரும் வந்து இருக்கீங்களா அப்படின்னு எல்லாருமே பார்க்குறாங்க. இப்போ நான் இந்த நிமிஷம் சொல்கிறேன், மகாக்கு நான் ஆசீர்வாதம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து அந்த அச்சதையை தூவி ஆசீர்வாதம் பண்ணுறாரு. மகா வந்து காலில் விழுறாங்க, அவர் காலில் ஆசீர்வாதம் பண்ணிட்டு சொல்கிறாரு. உடனே வந்து இந்த நிமிஷத்துலேருந்து மகாவை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு மாதிரி சொல்கிறாரு. எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. மகா உடனே சந்தோஷமாமா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் தாத்தான் கேட்குறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு மகா வந்து ஆனந்த கண்ணீர் விடுறாங்க. இதெல்லாம் பார்க்குற ராஜலட்சுமி செமையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. என்னது இப்படி நடந்துக்கிறான் சூர்யா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியாமல் அப்படியே யோசிக்கிறாங்க. அடுத்து சூர்யாவே பார்க்குறாங்க. சூர்யா வந்து சரி மகா இப்போ உனக்கு நம்பிக்கை வந்திருக்கும் நான் நினைக்கிறேன், ஒரு 3 மாதம் அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையுமே இருக்காதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே சந்தோஷம் தாங்கவே முடியல மகாவுக்கு. நேராக கண்ணன் கிட்ட ஓடி போகிறாங்க. கிருஷ்ணா நீ சொன்ன மாதிரியே நடத்தி காட்டிட்ட, எல்லாம் ஓ லீலை தானா, இப்போ தான் புரியுது நீ எவ்வளோ வந்து லீலை நிறைஞ்சவன் சொல்லிட்டு, எனக்கு இப்போ நிம்மதியாக இருக்குது கிருஷ்ணா, எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக வெளிப்படுறாங்க. நன்றி கிருஷ்ணா அப்படின்றாங்க. ஆனால் அவர் ஏன் 3 மாதம் டைம் கேட்டார், எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. உடனே வந்து வேண்டிட்டு போயிட்டோன்னே என்ன ஆகுதுன்னா கரெக்டாக அந்த டைமில் சூர்யா அங்கே வராரு. பார்த்து கிருஷ்ணன் சொல்கிறாரு, நான் சொன்னதெல்லாம் உண்மைன்னு நம்பிட்டாவ, ஆனால் பொய்யின்னு உனக்கு மட்டும்தானே தெரியும், இந்த 3 மாதம் மகாவை நான் சந்தோஷமாக வச்சுப்பேன், ஆனால் எக்காரணம் கொண்டும் அவளை என்னை பொண்டாட்டியை மட்டும் என்னால் ஏற்றுக்க முடியாது, அதனால் நான் கம்பல்சரி வந்து இந்த விஷயத்தில் வந்து வெற்றி பெறணும், நீ எனக்கு ஆசீர்வாதம் பண்ணு, நான் அந்த 3 மாதம் அவகிட்ட நடித்து அவளுக்கு வந்து அவளையும் நான் புரிய வைக்கும், ஆனால் அவள் இந்த 3 மாதத்தில் என்னை விரும்ப ஆரம்பிச்சிட்டானா அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இங்கே பாருங்கள் கிருஷ்ணா, இதெல்லாம் நீ தான் பார்த்துக்கணும், உன்னோட திருவிளையாட தானே எல்லாமே, நீயே நடத்திக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. உடனே வந்து இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க மகா, சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. உடனே என்ன பண்ணுறாங்க, சரி இன்றைக்கி அவருக்கு பிடிச்சதெல்லாம் நம்ம சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காங்க. அப்போ கரெக்டாக சூர்யா வந்து கீழே இறங்கி வராரு. கிட்டே ரொம்ப அன்பாக பேசுகிறாரு. போகும்போது சொல்லிட்டு போகிறாரு. இதை பார்க்குற ராஜலட்சுமிக்கு ஒன்றுமே புரியல. இதோட முடியுது.